இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கப்பா ஃபிஷ் கறி, கேரளா ஸ்டைல் கப்பா ஃபிஷ் கறி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைல் கப்பா ஃபிஷ் கறி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கப்பையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோலலாம் அப்படியே பிரிக்கிறாங்க, அப்படி வருது, ஆனால் வருது. பிரித்து எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக வச்சிருவோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதை நம்ம எடுத்துடலாம், வடிகட்டிடுவோம். இப்போ இதில் வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு அரைச்சி போடணும். அது அரைச்சினா நச்சு போட வேண்டியது தான். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், 4-5 பல்லு பூண்டு. இது வந்து 3/4 கிலோ கிழங்கு. இதுக்கு இதை நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினாலும் சரி, இல்லை நம்ம வந்து அம்மியில் நசுக்கிட்டாலும் சரி. அரைச்சி வச்சது அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு மீன் குழம்பு வச்சுக்கலாம். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் மீன் குழம்பு. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீனை போட்டுலாம். மீனை போட்டாச்சு, மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதிக்குது, தாளிச்சிடலாம். தணல் நல்லா குறைச்சாச்சு. இப்போ இதுலேயே வந்து குழம்பு நல்லா சுண்டட்டும். கேரளா ஸ்டைல் கப்பா ஃபிஷ் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.